9ஆம் அதிகாரம் 55, 54 அந்த இடத்துல சீஷர்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு எருசலேமுக்கு போறதுக்காக சமாரியாவின் கிராமத்துக்கு வரார். சமாரியாவின் கிராமத்துக்கு வரும்போது அவரை அவர்கள் தடுக்கிறார்கள். 52வது வசனத்துல, தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார், அவர்கள் போய் அவர்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாருடைய கிராமத்தில் பிரவேசித்தார். 53, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே 54, அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி. இந்த அதட்டிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எதுக்காக இருக்குது பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் 2 ஜெபம் வேற, இது வேற டைப் ஆஃப் ஜெபம். இது என்ன ஜெபம் தெரியுமா? அடுத்தவனுடைய அழிவுக்கான ஜெபம், இருக்கிறதுலே மோசம். இதை ஒரு பெருமையா வேற அவங்க மேற்கோள் காட்டி கேட்குறாங்க. எலியா அக்கினி இறங்கி சாவடிச்சான்ல, அந்த மாதிரி நம்மளும் சாவடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன ஆவி உடையவன்டா நீ அப்படின்னு. இன்னைக்கு நாம பல நேரங்களில் ஜெபம் எதுக்காக பண்றோம்? யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னா, சொந்தக்காரங்க ஏமாத்திட்டாங்கன்னா, அல்லது நம்மகிட்ட இருந்து சொத்தை அபகரிச்சிட்டாங்கன்னா, அடிச்சுட்டாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நம்மகிட்ட சண்டை போட்டுட்டா, இல்லை ஆஃபீஸில் இருக்கிற மேல் அதிகாரி நமக்கு விரோதமாக கிரியை செஞ்சா, அவங்க செஞ்சதெல்லாம் தப்பு, எதுவுமே நான் சரின்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? நீங்கள் ஜெபம் பண்ணலாம், அழுது ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்ன இப்படி பண்ணுறாங்கப்பா, இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அந்த ஜெபம் வேறு. இது எப்படி போகும் தெரியுமா? கர்த்தர் அவனை நொறுக்குவார், கர்த்தர் அவனை கொல்லுவார், அவனை இல்லாமல் பண்ணுவார். ஒரு சில ஊழியர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். அவன் எனக்கு விரோதமாக பேசிட்டான், அவனை கர்த்தர் துண்டு துண்டாக்கி போடுவார். என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்? என்ன ஆவி உடையவர்கள்? தன்னை முழுவதுமாக அடித்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் வழிய வச்ச ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றாரு. பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்ட பவுல் ஒரு பட்டணத்தை கூட அவர் அந்த ஜனங்களை போய் சபிக்கல பாருங்க. அவ்வளோ தூரம் அடிக்கிறாங்க, அந்த ஜனங்கள் மேல அவருக்கு பரிதவிக்க தான் வருது. பரிதவிக்கிறாரு அவங்கள பார்த்து. இன்னைக்கு நம்மளை ஒன்றும் அவங்கள அடிச்சா மாதிரி அடிக்கல. நம்மளை அடிச்சா மாதிரி நமக்கு கல்லில் அடிச்சோ பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணப்படுத்திலாம் உங்களை ஒன்றும் போடலை. 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டான், 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டான். அது கூட உங்க நேருக்கு நேர் இருக்காது, யாருக்கிட்டையாவது பேசியிருப்பான். அது உங்க காதில் கேட்டிருக்கோம். கேட்ட உடனே என்னை பத்தி இப்படியா பேசினா அவன், கர்த்தர் அவனை நொறுக்கி போடுவார், கர்த்தர் அவனை உடைத்து போடுவார். இவங்கெல்லாம் ஆண்டவரை அடியால் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இவங்க ஜெபமே என்ன தெரியுமா? அவங்க எப்படியாவது நாசமாகணும்னு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எல்லாம் என்ன ஆவி உடையவன்? உனக்கு விரோதமா பேசினதாகவே இருக்கட்டுமே, உங்களை சபிக்கிறவர்களை தூஷிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் தானே வசனம் சொல்லுது. இது என்ன விதமான ஜெபம்? இப்படி ஒரு ஜெபம் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிற வரைக்கும் நான் உபவாசம் இருப்பேன்பாங்க. இது என்ன ஜெபம்? அப்படி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்க, நமக்கு விரோதமாக செஞ்சாங்க, போன ஆக்சிடென்ட், கை உடைஞ்சிருச்சு. என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்? உன் சக சகோதரன் அவன் தான் அடிபட்டிருக்கிறான், அவன் பேசுனது உண்மையாவே இருக்கட்டும், அதனால போய் அவன் கை உடைஞ்சது நல்லதும்பியா? இதே உன் சொந்த பையன் செஞ்சா, பையன் ஒரு வேளை செஞ்சுட்டான், தப்பா பேசிட்டான், உடனே சொல்வீங்க அவன் சின்ன பையன் தெரியாம பேசிட்டு போறான். அதெல்லாம் ஒரு காலம் வரும்போது மனம் திரும்பிடுவான். அவன் மட்டும் திரும்புவான், மற்றவன் திரும்ப மாட்டான். அப்படித்தானே? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கொன்னு போடணுமா? என்ன செஞ்சாங்க? சொல்லுது, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளதுக்கு இவனுக்கு என்ன கோபம் வருது? எங்க ஆண்டவரையா ஏத்துக்க மாட்டேன், அப்படியே ஒரு வயலன்ஸ், நெருப்பை எருக்கி. என்ன தண்டனை பாருங்க. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதற்கு வரவில்லை, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். இந்த தாட் உனக்கு எனக்கும் வரணும். என்ன ஆண்டவர் வச்சது அடுத்தவனை சபிக்கிறதுக்கு அல்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கு. கர்த்தர் என்ன வச்சது அவனை எப்படியாவது வாழ வைக்கிறதுக்கு தானே ஒழிய அவனை சாகடிக்கிறதுக்கு கிடையாது. எப்படியாவது அவன் நாசமாயிரணும், மாமியார் நாசமாயிரணும், மருமக நாசமாயிரணும், அந்த குடும்பம் நாசமா போயிடணும். உனக்கும் உலகத்தானுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தான் சீரியல் அதானே எடுக்கிறான்.
குடும்பம் நாசமாயிரணும். நான் ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக குடும்பங்கள் நாசமாகணும்னு மந்திரிகம் பண்ணுவாங்க, அவங்க தகடுகள் வைப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இப்போ அதில் ரட்சிக்கப்பட்டோம், இப்போ அப்படிலாம் செய்ய முடியாது, அதனால ஜெபம் பண்ணுறோம் அவங்க நாசமாக போகணும். ஆனால் உன் ஆட்டிடியூடில் எந்த மாற்றமும் இல்லை, இருக்கட்டும், அவங்க நமக்கு விரோதமாக பேசினதாகவே இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் அதை அப்படியே மறந்துடுங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அவர்களை என்ன செய்கிறாருங்கிறது நமக்கு தேவையே இல்லை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ உயரணுமா அவங்க நாசமாக போகணுமா, எது முக்கியம்? டிசைட் யுவர் செல்ஃப். சிலர் இருக்கான், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணு போகணுன்ற ஒரு சில ஆட்டிடியூட் உள்ளவன் இருக்கான். அது தேவ ஆவியை பெற்ற மனுஷர்கள் அல்ல, இது வேற ஆவி. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? அவனையும் மனம் திரும்ப பண்ண விரும்புகிறார், அவனும் மாறணும்னு விரும்புகிறார், அவன் மாறுறதுக்கு டைம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் உன்னை பேசினதுக்கு அவனை கொள்ளுகிறதை விட உன்னை உயர்த்த விரும்புகிறார். என் பிள்ளை பாடு சகிச்சிருக்கிறான், அவமானத்தை சகிச்சிருக்கிறான், கேவலமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறான், அதுக்கு பதிலாக அவனை உயர்த்துவேன் தான் உயர்த்துறாரு. கர்த்தர் சீமையை கொல்ல விரும்பவில்லை, தாவீதை உயர்த்த விரும்புகிறார். அதான் முக்கியம். கர்த்தர் நினைச்சிருந்த சீமையை ஸ்பாட்ல அடிச்சு போட்டிருக்கலாம், என் தாசனாகிய தாவீதுக்கு விரோதமாக நீ பேசினது என்னன்னு கேட்டிருக்கலாம். காட் அவனுக்காகவும் கர்த்தர் பரிதவிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்க ஜெபம் எப்படி இருக்குது? ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், 58ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் சொல்றாரு ஏசாயால, நீங்க எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க? நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க? போஸ்டர்லாம் போட்டு கூட உபவாசம் இருக்கிறாங்க, பேம்ப்ளெட்லாம் போட்டு உபவாசம் இருக்கிறாங்க. அது உபவாசம் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு மீடியா காலம், அதனால உபவாச ஜெபம் எல்லாம் போஸ்டர் போட்டு வாங்க நாமெல்லாம் சேர்ந்து உபவாசம் இருக்கலாம்னு சொல்லி உபவாசத்தை அறிவிச்சு பண்றாங்க, ப்ரொபகேண்டா பண்றாங்க. இருந்துட்டு போட்டோம், அது அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு வசனம் வச்சிருப்பாங்க, நம்ம அதனால அதில் தலையிட வேண்டாம். ஆனா 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு 6-7 வசனத்துல, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதற்கும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதற்கும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதற்கும், நல்லா கவனிங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எது ஃபாஸ்டிங்? உன் சாப்பாடை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குற பாரு, அதுதான் ஃபாஸ்டிங். இப்போ நீ எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறன்னு கர்த்தர் கேட்குறாரு. நீ எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறியா? 4-5 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். இது கேஸ் நடந்தா ஃபாஸ்டிங். இன்னைக்கு தீர்ப்பு வரப்போது, அந்த இடம் எங்க அண்ணனோட இடம் தான், நீங்க அநியாயமா வழக்கு போட்டிருப்பீங்க, அது உங்க பட்சத்தில் வரணும்னு ஒரு ஃபாஸ்டிங். அதுக்கு வேற ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம், அவர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டீங்க, அவர் வேற ஃபாஸ்டிங். வழக்குக்கும் வாதுக்கும், அடுத்து துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசி. இதைத்தான் சொன்னேன், கர்த்தர் நொறுக்குவார், கர்த்தர் அடிப்பார், இதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ ஃபாஸ்டிங் போட்டா நான் கேட்கவே மாட்டேன்றார் ஆண்டவர். இது எனக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். ஆண்டவர் சொல்ற, இதையா உபவாசம்னு சொல்ற? இல்லை, இதெல்லாம் உபவாசம் இல்லை. எது உபவாசம்? பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறது. நீங்க டோட்டல் பைபிளையே எடுத்துக்கோங்க, சோதோம்ல இருந்து இருக்கிற பாவம் என்னன்னு படிச்சு பாருங்க. சிறுமையானவர்களுக்கு நீங்கள் அவர்களை கண்டுக்காம விடுறது, பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்காதது, ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடுக்காதது, இதுதான் கர்த்தர் மிகப்பெரிய காரியமா சொல்லிக்கிட்டே வர்றார். சோதோமுடைய பாவங்கள் ஹோமோசெக்சுவல் நம்ம சொன்னாலும் அங்க வசனம் சொல்றது, ஆகார திரட்சி ஒரு பக்கம், சிறுமையானவர்களை நினையாமை, எளிமையானவர்களை நிலையாமை. அப்ப நம்ம இன்னைக்கு அதெல்லாம் செய்யறோம். ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கிறோம்? அந்த ஆட்சி போகணும், இந்த ஆட்சி வரணும். ஃபாஸ்டிங் எதுக்கு? எதுக்கு? எது போகணும், எது வரணும், எப்போ போகணும், எப்போ வரணும், எல்லாம் இருக்கு புஸ்தகத்தில், ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர். இன்னைக்கு நேத்தெல்லாம் கிடையாது. உன் ஃபாஸ்டிங் எதுக்கு தெரியுமா? உன் பக்கத்தில் ஒருத்தன் சாப்பிடாம இருக்கான் பாரு, அவனுக்கு நீ சாப்பாடு கொடு, உன்னை பாதுகாக்க பரலோகத்துக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலேயே
1,44,000 பேரை பத்திரமா பாதுகாக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலேயே பத்திரமா பாதுகாப்பார்னா மற்ற ஆட்சிகளில் பாதுகாக்க மாட்டாரா? ரோமர் ஆட்சியிலேயே சபையை பத்திரமா பாதுகாத்தாரு. கம்யூனிசத்திலேயே எத்தனையோ பரிசுத்தவான்களை கர்த்தர் பத்திரமா பாதுகாத்தாரு. அந்த தேவன் இன்னும் ஜீவனோட தான் இருக்கிறார். எல்லா ஆட்சியிலையும் உன்னை பாதுகாப்பார். உன் ஜெபம் அதுக்கு இருக்கக்கூடாது. உன் ஜெபம் எதுக்கு இருக்கணும் தெரியுமா? உன் ஜெபம் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதற்கு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதற்கு, எளிமையானவனை நினைக்கிறதற்கு. இதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இன்னைக்கு நம்முடைய பிரேயர் எதுக்காக இருக்குது? யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜெபங்கள் அடுத்தவனை அழிக்கிறதுக்காக இல்லை. அடுத்தவனுடைய அழிவில் என் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு ஏதாவது நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவன் தாழ்த்தப்படும் போது அதில் நீ சந்தோஷப்படக்கூடாது. அவன் எதிரியாகவே இருக்கட்டும். நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நான் ஒரு தேவனை அறியாத மனுஷனை அறிவேன். அவர் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன். அவர் ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தார், ஹோட்டல் மாதிரி. அப்போல்லாம் ஹோட்டல் நான் சொல்கிறது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அது அப்போது ஓலை குடிசையில் தான் இருக்கும். நடத்திட்டு இருந்தார். பெரிய லெவலில் நடத்திக்கிட்டு இருந்தார். பல மெஸ்ஸுகளுக்கு இங்கிருந்து சாப்பாடு செஞ்சு போகும் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்பொழுது அவரிடத்துலேருந்து ஒருத்தன் வேலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு 500 மீட்டர்லேயே இன்னொரு ஹோட்டலை தொடங்கினான். இவருக்கு வந்த ஆர்டர்களில் கொஞ்சம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ இவருக்கு அவன் மேலே ரொம்ப கோபம், இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி. நாங்கள் போகும்போதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவார், பாருங்கள் எனக்கு வர ஆர்டர்லாம் அவர் எடுத்துட்டாரு. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான். எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் என்னை பற்றி அவங்ககிட்ட குறை சொல்லி அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் இந்த வியாபாரம் நடந்துருக்கும் போது அவரும் ஓலை குடிசையில் தான் நடத்திட்டு இருந்தார், அந்த போட்டியாளரும். திடீரென்று ஒரு நாள் அந்த சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நெருப்பு பற்றி அந்த ஓலை குடிசை எரிய தொடங்குச்சு. யார்? பின்னாடி போய் ஆரம்பித்தவர், போட்டியாளருடைய அந்த ஓலை குடிசை மொத்தம் எரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தோடனே அந்த போட்டியாளர் அந்த ரோட்டில் உட்காந்து அடிச்சுட்டு அழுகுறாரு, ஐயோ போச்சே, எல்லாம் போச்சேன்னு. இந்த மனுஷன், இந்த தேவனை அறியாத ஒரு மனுஷன், இன்னும் சொல்லப்போனால் அந்த போட்டியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெயர் கிறிஸ்தவர். இந்த தேவனை அறியாத மனுஷன் ஓடி போய் இங்கிருந்து அந்த தண்ணீரை எல்லாம் மொண்டு ஊற்றி, அங்கே இருக்கிறவங்களே பயந்துட்டு இருக்கிறாங்க. இவரும் இவர் கூட இருந்தவங்கெல்லாம் போய் தண்ணீரை எடுத்து ஊற்றி மண்ணை போட்டு அணைச்சு அந்த அந்த கலேபரத்தில் மிகப்பெரிய உதவியை செஞ்சு அந்த மனுஷனை கூப்பிட்டு, பயப்படாத, இது என்ன எரிஞ்சு தானே போச்சு, நம்ம இன்னொன்று கட்டிக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன்னாலான உதவி அந்த மனுஷன் செஞ்சுட்டு வந்தான். நான் அந்த மனுஷனை ஆச்சரியமாய் பார்த்தேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தேவனை அறியாத மனுஷன், தன்னுடைய போட்டியாளர் பாதிக்கப்படுகிறான், இத்தோட அவனுடைய தொழில் கூட முடங்கி போயிடும் நினைச்சா. ஆனால் அவன் சொல்றாரு, அது அந்த நேரம் வயிறு எரிஞ்சு அந்த அவன் அழுகுறான், பார்க்கவே மனசு கஷ்டமாயிருச்சு. பாவங்க அவன். இந்த மனுஷனுக்கு இருக்கிற இருதயம் கூட இன்னைக்கு தேவனை அறிந்து ஆவியை பெற்றேன்னு சொல்றவர்களுக்கு இல்லையே. தன் கூட இருக்கிறவன் சக ஊழியனோ விசுவாசியோ அல்லது தன் சொந்த சகோதரனோ சகோதரியோ பாதிக்கப்படும் போது வேணும், நடக்கட்டும், இப்படித்தான் ஆகணும், எங்களை பகைச்சதுக்கு இது கர்த்தர் கொடுத்த தண்டனை வாயில வருதே. எப்படி வரக்கூடாதே? ஆவில ஏதோ மிஸ்டேக் இருக்குதே, ஆவில ஏதோ சம்திங் ராங். இயேசு சொல்றாரு, நீ என்ன ஆவி உடையவன்? யார் மேலையும் வஞ்சம், குரோதம், கசப்பு இருக்கவே கூடாது. இருக்கட்டும், நம்மளை பேசினவங்க தான், நமக்கு விரோதமா குதிங்கால உயர்த்தினவங்க தான், நமக்கு விரோதமா நாவுகளை அசைச்சவங்க தான். இன்னைக்கு அவங்க அழிஞ்சு போகணுங்கிற ஜெபமோ அவங்க நாசமாகணுங்கிற ஜெபமோ நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணிப்பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? இது தேவனுடைய இருதயம். தன்னை அடித்தவனையும் ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அதே தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம்.